நமது எஸ்எஸ் புருட் மியூசிக் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்கே. ரைட், நம்முடைய வெவ்வேறு பார்வையாளர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, நன்றாக படிப்பதற்கான ஜாதக அமைப்பை பற்றி சொல்லுங்க சதீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ரொம்ப நன்றிங்க. ஒரு கல்வியை பற்றி ஜாதக அமைப்பை பற்றி என்னிடம் விளக்கம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரைட், அதாவது கல்வியை பற்றி கேட்டதுனால நாம் திருக்குறள் ஒன்றை சொல்லிட்டு இந்த காணொலியை பார்க்கலாம். ஓகே, அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிற திருக்குறள். ஓகேங்களா, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது ஒரு ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி பகுதியில் மணற்பாங்கான நிலம்னு ஓரமாக இருக்கும். இந்த மாதிரி மணற்பாங்கான இடத்தை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதாவது ஊத்து பெருகி தண்ணி வெளியே வரும் அப்படின்னு அர்த்தம். அதே போன்று அதாவது நல்ல நூல்களை கற்க அறிவு வளரும், அதாவது நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம காணொலியை பார்க்கலாம். அதாவது வித்யா காரகன் அப்படின்னா புதன். ஒரு ஜாதகத்தில் புதனை தான் வித்யா காரகன், கல்விக்கு உடையவனா சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஒரு ஜாதகத்தில் கல்வி அப்படிங்கிறது பாரம்பரிய முறைப்படி வேத ஜோதிடத்தின்படி 2ஆம் இடம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வி, அதாவது ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கல்வி அப்படிங்கிறது 2ஆம் இடம். ஓகேங்களா, அடிப்படையாக ஏதாவது 1-2 ஒரு ஆக்கானாச்சா கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ஆம் இடம். ஒரு 5ஆம் வகுப்பு வரைன்னு வச்சுக்கலாங்களே. ஓகேங்களா, தொடக்க கல்வி அப்படின்னு வச்சுக்கலாம் 2ஆம் பாவகத்தை. ஓகேங்களா, ரைட். அடுத்து 4ஆம் இடத்தையும் கல்வியோட ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு +2 வரையும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 4ஆம் இடங்கிறது. அடுத்தபடியாக ஒரு டிகிரி, அதாவது கல்லூரிக்கு போய் டிகிரி படிக்கக்கூடிய அமைப்புக்கு 5ஆம் பாவகத்தை சொல்கிறாங்க பாரம்பரிய முறைப்படி. அடுத்து அதிலே மாஸ்டர் டிகிரி, ஓகேங்களா, அதிலே உயர் படிப்புக்கு படிக்கிறதா இருந்தால் 2 டிகிரி 3 டிகிரி இந்த மாதிரி அதிகமாக படிக்கிறதா இருந்தால் 9ஆம் பாவகத்தை சொல்கிறாங்க. 9ஆம் பாவத்தை ஆராய்ச்சி கல்வி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த பாவகங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு ஜாதகர் கல்வியில் வளர்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா, ரைட். அப்போ அதாவது பாரம்பரியப்படி, அதாவது 4ஆம் அதிபதி 6, 8, 12 அமரக்கூடாது, அமர்ந்தால் அவனுக்கு கல்வியில் தடை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்றாலோ, ஓகேங்களா, அல்லது 4ஆம் அதிபதி குருவுடைய பார்வையில் அமர்ந்தாலும் அவன் நன்றாக படிப்பான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேங்களா, அதாவது இப்போ குரு மீனராசியில் இருக்காருன்னு ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையாக வச்சுக்கிட்டோன்னா, இவர் 4ஆம் அதிபதி இதில் கன்னி ராசியில் இருந்துச்சு அப்படின்னா குருவோட சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை அந்த 4ஆம் அதிபதிக்கு கிடைக்கும். அப்போ குருவின் பார்வை பெற்ற 4ஆம் அதிபதி தன்னுடைய கல்வி காரகத்தை வளர்ச்சியடைய செய்து அந்த ஜாதகரை கல்வியில் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்வார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் நல்ல நிலையில், ஒரு 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 6, 8, 12 அமராத இருந்து பாதகாதிபதியுடன் சேர்க்கை பெறாத இருந்தால் அவர் கல்லூரி படிப்புக்கு செல்வார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாதகாதிபதின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னங்க எஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதிங்கிறது ஒவ்வொரு லக்கணத்துக்கும், ஒவ்வொரு ஜனன லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பாதகாதிபதி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பாதகம் என்பது ஒரு விஷயத்தில் பாதகத்தை, அதாவது ஏமாற்றத்தை அல்லது கெடுபலனை தரக்கூடிய அதிபதி தான் பாதகாதிபதி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். அதாவது இந்த பாதகாதிபதியை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க.
சர லக்னங்களுக்கு லக்கணத்திலிருந்து என்னக்குள்ள 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். அந்த வீட்டின் அதிபதியே பாதகாதிபதி ஆவார். ஓகேங்களா. அடுத்து ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆவார். ஓகேங்களா. அடுத்து உபய லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆவார். ஓகேங்களா. அப்போ அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு என்னன்னு தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஜோதிடத்தில் சரம் ஸ்திரம் உபயம் உபய ராசிகள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் நிறையா வருது. ஓகேங்களா. ரைட். அடுத்து அதாவது அதே மாதிரி வந்து 9ஆம் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதிங்கிற மாஸ்டர் டிகிரி ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கிறவர். அப்போ அந்த 9ஆம் அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்க்கை பெற்று 6, 8, 12 அமர்ந்தால் அவர் ஆராய்ச்சி கல்வி படிப்பதில் தடை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேங்களா. ரைட்டு. இப்போ பாவகத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து காரக கிரகத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. புதன் அப்படிங்கிறவர் வித்யா காரகன். புதன் என்பவர் வித்யா காரகன். அப்போ புதனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருந்தால் அந்த ஜாதகர் கல்வி பயில்வதில் தடை ஏற்படும். ஓகேங்களா. அதாவது புதன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 இந்த கட்டங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகர் கல்வி கற்பதில் தடை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே. இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது புதன் அப்படிங்கிற கிரகம் எந்த கட்டத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அப்போ புதனோட ஒரே கட்டத்தில் ராகு இருந்தாவோ அல்லது கேது இருந்தாவோ அல்லது புதனுள்ள ராசியில் இருந்து 5வது ராசியில் ராகு இருந்தாவோ அல்லது புதனுள்ள ராசியிலிருந்து 9வது ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தாலோ இந்த ஜாதகர் ஆரம்ப கல்வி கற்பதில் தடைகள் ஏற்படும். ஓகேங்களா. இந்த புதன் உள்ள ராசியில் ராகு இருந்தால் அப்படின்னா ஆரம்ப கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஓகேங்களா. ரைட்டு. அதுவே இது புதன் உள்ள ராசியில் கேது இருந்தால் அப்படின்னா அந்த கல்வியை தடை பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் ஒரு அனுபவ கல்வி அப்படிங்கிறத கேது கண்டிப்பாக கொடுத்து விடுவார். ஓகேங்களா. அதாவது ஒரு பார்த்தா 4வது 5வது ஒரு 3வது இந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கையெழுத்து யூனிக்னஸ்ஸாக இருக்கும், ஒரு தனித்திறமையாக இருக்கும். ஒரு 10 டிகிரி பண்ணைங்களோட கையெழுத்தும் ஒரு எழுது திறனும் அல்ல ஒரு கல்வி திறனும் கூட அப்படி இருக்காது. அந்த அளவுக்கு புதன் கேது இணைவு இருந்தால் அவங்க கல்வியில் அனுபவ கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ புதன் கேது இருக்கிற ஜாதக அமைப்பும் ஒரு நல்ல அமைப்பு தான். கல்வி என்னன்னா ஆரம்பத்தில் கல்வி தடைப்பட்டு விடும். ஆனால் அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய கல்வி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்து பழைய அரசியல்வாதிகள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோன்னா புதன் கேது இணைவு இருக்கும். அதாவது புதனுக்கு 3, 11 அல்லது 1, 3, 11 அல்லது 1, 5, 9 இந்த அமைப்பில் புதன் கேதுவோட இணைவு இருக்கும். பழைய அரசியல்வாதிகள் ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தா இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அவருக்கு பழைய அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் எஜுகேஷன்லாம் ஒரு பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் அந்த காலத்து அரசியல்வாதிகள் ஆசிரியர்கள் இப்போ தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்குன்னா தமிழ் ஆசிரியர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்குன்னா இங்கிலீஷ் ஆசிரியர், அதாவது டீச்சர்ஸ். அது மாதிரி அதர் லாங்குவேஜ் என்ன சப்ஜெக்டை பற்றி கற்றுக்கணுமோ அந்த சப்ஜெக்டுக்கு உரிய ஆசிரியர்களை வீட்டுக்கே வர வச்சு அவங்க கல்வி கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி சமூகத்தில் பழக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலியமாகவும் தன்னுடைய எஜுகேஷனை வளர்த்திக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ புதன் கேதுவும் ஒரு முக்கியமான காம்பினேஷன். ஓகே ரைட். இப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரமாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ அல்லது விளிம்பாகவோ இருந்தால், அதாவது ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரம்
பரிவர்த்தனை ஒரு ராசியோட சந்தியில அமர்ந்திருந்தா, அதாவது அந்த ராசியில இறுதி நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புல புதன் இருந்தாருன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல கல்விகள் வந்து தடைப்பட்டு போகும். பின்னாடி வந்து அவங்களோட கல்வி மிக பிரம்மாண்ட அளவுமா கல்வியை நல்லா கற்பாங்க. இது நாடி முறைப்படி சொல்லலாம். புதனுக்கு திரிகோணத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கல்வியில் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுவே வந்து புதனுக்கு திரிகோணத்தில் குரு அப்படின்னு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து கல்வியில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து புதன் உங்கள் வியூவர்ஸ் பார்வையாளர்லாம் உங்கள் ஜாதகங்களை எடுத்து வச்சுருங்க. புதன் அப்படின்னு ஒரு கோள் இருக்கும். அந்த புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் கை வைங்க. அந்த கட்டத்திலேருந்து 1 3 அல்லது 11வது கட்டம் அதுலேருந்து எண்ணுங்க. புதன்லேருந்து எண்ணுங்க 1 2 3 அப்படின்னு என்னன்னா 3வது கட்டத்தில் சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த புதன்ல இருந்து எண்ணக்குள்ள 11வது கட்டம் எண்ணிட்டு வாங்க. 11வது கட்டத்தில் சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும். 3 11 இந்த அமைப்பில் புதன் சுக்கரன் இணைவு இருந்தால் அவங்களுக்கு கல்வியால் ஆதாயம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது புதன் அப்படின்னா கல்வி வித்யாகாரகன், சுக்கரன் அப்படின்னா பணம். அப்போ இரண்டும் இணைக்குள்ள ஒரே கட்டத்தில் இணைந்தாலும் இணைவு, அல்லது 3 11 இணைஞ்சிருந்தாலும் கல்வியால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் இது. அப்போ கல்வியில் சூப்பரான ஜாதகம் புதன் சுக்கரன் உள்ள ஜாதகம்னு சொல்லலாம். ஏன்னா கல்வியால் பணம் ஈட்டக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி புதன்ல இருந்து ஒரு ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறான்னு பாருங்க. அங்கே இருந்து எண்ணுங்க 1 1 5 7 9 இந்த அமைப்பில் இருந்தாவோ அல்லது 3 11 இப்போ புதன்லேருந்து எண்ணக்குள்ள 1வது கட்டத்திலேயே 1வது கட்டம் அல்லது 1 2 3வது கட்டம் 3 அல்லது 5வது கட்டம் அதுலேருந்து லைனாக எண்ணிக்கிட்டே வாங்க. அந்த புதன் நின்ன வீட்டிலேருந்து எண்ணிக்கிட்டே வரக்குள்ள 1 3 5 7 9 11 இந்த கட்டத்தில் சனி இருந்துச்சு அப்படின்னா கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைக்கு அவர் அந்த ஜாதகர் செல்வார் அப்படிங்கிறது விஷயம். ஓகேங்களா? அவர் கண்டிப்பாக என்ன படிப்பு படித்தாரோ அந்த வேலைக்கு போவாங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் படித்த படிப்பு வேறு செய்கிற வேலை வேலை ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு இதுதான் காரணம். சனியோட தொடர்பு இல்லாத சனி புதனோட தொடர்பு இல்லாத அவங்க கற்றுக்கிட்ட எஜுகேஷன் மூலிமா ஒரு ஜாபுக்கு போக முடியாது அப்படிங்கிற விஷயம். ஓகே ரைட். அப்போ நல்ல ஜாதகம் அப்படின்னா குரு புதன் தொடர்பு இருந்தால் கல்வியில் படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் ராகு தொடர்பு அப்படி இருந்துச்சுன்னா அங்கே கல்வியில் தடைபடும். ஆனால் வந்து அவர் வந்து சயின்டிஸ்ட் அளவுக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு அங்கே எஜுகேஷனில் கல்வியில் நிறைய கண்டுபிடிப்பாங்க. மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் தான், மிகப்பெரிய தீவிரவாதியும் அவ்வளோதான், அவரு தான், அந்த ஜாதகர் தான். ஓகேங்களா? அப்போ புதனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருந்தால் பணம் வரும், கல்வியால் பணம் வரும். புதனுக்கு திரிகோணத்தில் சனி இருந்தால் கல்வி கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிடம் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்னிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவில் உள்ள அலைபேசி எண்ணை அழையுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் SK. நன்றி, வணக்கம்.